கிரைடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் எப்போ என்னென்ன பண்ண போறாங்க, எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க, ஸோ இதை எப்படி பார்க்க முடியும், அதை தாண்டி இப்போ போயிட்டு இருக்க ஆர்ஆர் சிஎஸ்கே பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இன்னொரு 4 days தான் இருக்குது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 4 days தான். எக்ஸாக்டாக நவம்பர் 15 அன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி அதாவது நவம்பர் 14 ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவ்வளோதான் நம்மளோட லிஸ்ட்டே, இவங்களை ரிலீஸ் பண்ண போகிறோம், இவங்களை வந்துட்டு நம்ம ரீடைன் பண்ணிக்க போகிறோம், மீதி பட்ஜெட் இவ்வளோ இருக்கும், ஆப்ஷனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டோட போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் ட்ரேட் விண்டோவும் ஓப்பனில் இருக்குது. அதாவது லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ட்ரேட் விண்டோ ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ட்ரேட் விண்டோ ஓப்பனில் இருக்கும் பிஃபோர் ஆக்ஷன் வரைக்கும். ஆக்ஷன் எப்போ அப்படின்னா இப்போதைக்கு ரூமர் டேட் தான் நான் சொல்லிடுறேன். டிசம்பர் 15 வரைக்குமே ட்ரேட் விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் வரைக்குமே ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓவரால் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, ஓகே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டீமுமே அவங்களுடைய ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட், எங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாத்தையும் ரீடைன் பண்ணிட்டு தேவையில்லாதவங்களும் ரிலீஸ் பண்ணுற மூலியமா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் போக ஒரு 5 crore எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு ஆக்ஷன் வரணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுக்கு நடுவில் இப்போ ட்ரேட் விண்டோ ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதில் சிஎஸ்கே ஆர்வமாக இருக்காங்க. அனதர் டீம்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜெய்ஸ்வாலை கேகேஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேகேஆர் வந்துட்டு டிசி கிட்ட அப்ரோச் பண்ணி கேஎல் ராகுல கேட்ட விதமாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னும் அஃபீஷியலாக எந்தெந்த ட்ரேட் நடந்திருக்கு நடக்கல அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. பட் மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் முடிச்சு கூட வச்சிருக்கலாம். அதை நமக்கு 14th அன்னைக்கோ 15th அன்னைக்கோ அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக பண்ணுற கூட சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு ட்ரேட் முடிச்சாலுமே 2 நாள் அந்த ப்ரொசீஜர் போகும். 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் அது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த லிஸ்ட் எல்லாம் வரக்கு கண்டிப்பாக 2 days ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இனிமே நவம்பர் 15 அன்னைக்கு நடக்க போகுது கைஸ். ஸோ எந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னா, ஸோ ஜியோ ஸ்டார், அது மட்டும் நம்ம ஸ்டார் உடைய நெட்வொர்க் எல்லாத்துலேயுமே லைவ் வரும். ஸோ ஈவினிங் 5 o'clock மேலே தான் சொல்லியிருக்காங்க. டைம் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலுமே 5 o'clock மேலே தான் 99% இருக்கும். அதுக்கு முன்னாடியே மத்தியானமாக நடக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இது பிளான் பண்ணுறதே இந்த மாதிரி டைமிங்கில் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் அக்ஷன் தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாருமே பேசுகிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. இப்போ ரிட்டர்ன்ஸ் முதல் கொண்டுமே ஐப்பை வந்துட்டு ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்ஆர் vs சிஎஸ்கே ப்ராப்ளம் என்ன போயிட்டு இருக்கு, இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு பக்காவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் நமக்கு தெரியுதுங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ நமக்கு ஜடேஜாவை காலங்காலமாக தெரியும், சிஎஸ்கேக்கும் உங்களுக்கு தெரியும், MS தோனி அவர்களுக்கு தெரியும், ரவீந்திர ஜடேஜா, அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே நெவர் எண்டிங் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜடேஜாவை ட்ரேடில் கொடுக்க போகிறாங்க, அது போக சாம் கரனையும் கொடுக்க போகிறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்க போகிறாங்க இப்படிங்கிற டீட்டெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல உள்ள தோனி அவர்கள் இருந்திருந்தா அவர் அலோவ் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறதா கேள்வி. அஃப்கோர்ஸ் ருத்துராஜ் கேக்வாட் தான் கேப்டனாகவே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். அவரை விட்டாலுமே அக்ஷன்ல அவர் மாதிரி ஆடக்கூடிய ஆல்ரவுண்டர் கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் இன்னும் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு டீம்ல இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்த ஃபில் பண்றது முடியாது. நீங்க சஞ்சு சாம்சனை வச்சு ஒன் டவுன் ஸ்பாட்டை ஃபில் பண்ணாலுமே ஜடேஜாவோட பொசிஷன்லாம் வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்க்கும்போது எந்த தைரியத்தில் சிஎஸ்கே இந்த ட்ரேடை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கேள்வி. எனக்கும் இதுதான் தோணுது. ஜட்டுவை பொதுவாக சிஎஸ்கே ஒரு எமோஷனல் டீம். இப்போ ஜடேஜாவை விட்டுட்டாங்க அப்படின்னா தோனினால ஒரு சில சேல்ஸ் வருது அப்படின்னா ஜட்டுனாலேயும் ஒரு சில சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வரத்தா போகுது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்துட்டு கிடைக்கதா போகுது. ஸோ ஜட்டு இல்லாதனால பார்த்தோம் அப்படின்னா அது ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட்டை பற்றி பல விஷயங்கள் பேசுவாங்க, அது வேற மாதிரி வந்துட்டு போர்ட்ரேயாகி வெளியில போகும். ஸோ பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பல கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஜடேஜாவை எனக்கு தெரிஞ்சு 90% மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலுமே ப்ரோ சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க, நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிரிக் பஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஒரு மேபி இதெல்லாம் ஒரு ஹைப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க டீஆக்டிவேட் பண்ணுறாங்களா, இதே மாதிரி 10 ரானா பண்ணியிருக்காரா, அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வேற பண்ணி வச்சிருக்காரு. ஆளாளுக்கு பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் ஹைப் ஏற்றுறோம் பேசுகிறோம். ஸோ இதனால வேற மாதிரி போய் சேர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷனாக போய் முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக என்ன சொல்லியிருந்தேன், ஸோ அக்ஷனை தான் வந்துட்டு நம்ம பெருசாக பேசிட்டு இருந்தோம். இப்போ ரிட்டர்ன்ஸை பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஹைப் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கு ஐபிஎலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். வருஷம் பயங்கரமான ரெவன்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஐபிஎலுக்கு எவ்வளவோ நாள் இருக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சாலிடாக 5 months மேலே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ இருந்தே அந்த ஹைப்பை செட் பண்ணால் அந்த டிக்கெட் சேலு மற்ற விஷயங்கள் எல்லாமே
எல்லாமே பீக் லெவல்ல இருக்கும். அந்த ஹைப்பை செட் பண்றதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான் அத கொளுத்தி போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சஞ்சு சாம்சனுடைய பட்ஜெட் 18 கோடி. இப்ப சஞ்சு சாம்சன சிஎஸ்கே வாங்குற மாரி இருந்தா எப்படி வாங்கணும் தெரியுமா? அந்த 18 கோடி குடுத்து வாங்கணும். இல்லைன்னா எக்ஸாக்ட்டா 18 கோடிக்கு தேவையான பிளேயர்ஸ குடுத்துட்டு அவங்க வந்துட்டு வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் அண்ட் சாம் கரன் இவங்க 2 பேருடைய பட்ஜெட்டையும் பார்க்கும்போது சாம் கரனுடைய பட்ஜெட் 2 கோடி. அந்த பக்கம் சஞ்சு சாம்சன் வந்துட்டு 18 கோடி. ஸோ 18ல 2 கழிச்சா கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி சாலிடா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜடேஜாவுடைய பட்ஜெட் 18 கோடி. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 crore எக்ஸ்ட்ரா நீங்க குடுக்குற மாதிரி தான் ராஜஸ்தானுக்கு இருக்கு. ஸோ இதனால இவங்க 2 பேருடைய இந்த ட்ரேட் ரூமர்ஸ் அப்படிங்கிறது பொய்யா இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. எப்போ சிஎஸ்கே அஃபீஷியலா அவங்க பேஜ்லயே போடுறாங்களோ அன்னைக்கு தான் உண்மை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. தோனி அவர்கள் உள்ள இருக்கிற வரைக்கும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அப்கோர்ஸ் ஆக்ஷன்ல ரெய்னாவை விட்ட இதே டீம் தான் அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் அதையும் வந்துட்டு கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. பட் அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. ஜட்டுக்கோ எப்படி நம்ம சுரேஷ் ரெய்னாக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிட் சீசன்லேயே பாதியில கிளம்பி போனாரு. அப்புறம் ஃபேமிலியில டெத் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன்ல போய் எந்த டீமுமே அவர் எடுக்கல. நாட் ஒன்லி சிஎஸ்கே. இப்போ சிஎஸ்கேல இருந்து வெளியில போறாருன்னா அவரோட பிராண்ட் வேல்யூக்கு மற்ற டீமுக்கு போயிருக்கணும். பட் எந்த டீமுமே அவரை வந்துட்டு எடுக்கல. காரணம் அந்த ஒரு 2 வருஷம் ஒரு புவரான ஃபார்முங்க. அவருடைய கிரிக்கெட் லைஃப் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. சிஎஸ்கே அந்த டைம் எமோஷனலா பார்த்து கூட சும்மா எடுத்து போட்டுருக்கலாம். பட் எடுக்காம விட்டுட்டாங்க. பட் இந்த செனாரியோ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். கண்டிப்பா ஜடேஜா எல்லோவில் தான் ரிட்டையர்ட் ஆவாரு அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஓவராலா இந்த ஒரு விஷயங்கள் இந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாங்க இதெல்லாம் பத்தி எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா ஜடேஜாவை கொடுப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நியூட்ரல் ஃபேனா இல்ல வேற டீமுடைய ஃபேனா இல்ல சிஎஸ்கே ஃபேனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட மீட் பண்றேன். See you soon guys.